ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் நைட் டின்னர் தான் பார்க்க போகிறோம். சாயங்காலம் விளக்கேற்றி சாமிலாம் கும்பிட்டாச்சு. நைட் டின்னர் என்ன செய்யறதுன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன டின்னர் பார்க்க போகிறோன்னா, என்னன்னு யோசிக்கிறீங்களா? கிச்சடி தான். நம்ம ரெசிப்பியில் இதுவரையும் நம்ம கிச்சடி பண்ணியிருக்கவே மாட்டோம். சரி, அதான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம். கிச்சடி போட்டுடலான்னு தான் வ்ளாக் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு, முக்கியமானது ரவை, கேரட், பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி சீவி வச்சுருக்கேன். அது போக நம்மள்கிட்ட முக்கியமானது தேங்காய் எண்ணெய், ரொம்ப முக்கியமானது நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், தண்ணீர், அவ்வளோதான் தேவையானது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம 4 பேருக்கு இதில் 1.5 டம்ளர் ரவை எடுத்துக்க போகிறேன். ரவையை நம்ம ஃபஸ்ட்டு அளந்து எடுத்துக்கலாம். நான் ரவை எப்படின்னா, இது பேக்கெட் வாங்கியிருக்கேன்ல, அது வறுத்த ரவை தான் வாங்கியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வறுத்த ரவை வாங்கலைன்னா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1.5 டம்ளர் அளந்து போட்டுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்றத நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எப்பயுமே அளந்து வச்சுக்கோங்க, தலை தட்டி. இன்னொரு 1/2 டம்ளர் போதும். இப்போ நான் ரவையை ஏன் அளக்க சொன்னேன்றதை சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்ல 1.5 டம்ளர் ரவை, அதுக்கு 1க்கு 2 இல்லை 2.5 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அதை நம்ம கொதிக்க வச்சுருவோம். எதுக்குன்றது சீக்கிரமே ஆகிடும். தண்ணி கொதிக்க விட்டோம்னா, பொதுவாகவே ரவை உப்புமா செய்யும் போது, சேமியா உப்புமா செய்யும் போது இந்த மாதிரி ஃபுல்லாக கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். 1.5 டம்ளர் ரவை எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு எவ்வளோ டம்ளர் தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி தண்ணி நான் 1.5க்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரா 1/4 டம்ளர் சேர்த்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ரவை கிச்சடி நல்லா லூஸாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிரும் நம்ம நேரம் கழித்து சாப்பிடும்போது. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கோம்ல, தண்ணி அளந்து வச்சுட்டுருக்கோம்ல, அதை இந்த மாதிரி ஒரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்கட்டும் நல்லா. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்ப்போம். நம்ம இது ஒரு பக்கம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட ரவை கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னோடய வ்ளாகில் நானும் போட்டது இல்லை. இப்போ பிகினர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, சமையலே தெரியாமல், அவளுக்கெலாம் தெரியாதுல்ல, அவளுக்காக தான் நான் வ்ளாக் போடுறேன் கண்டிப்பாக. இப்போ நம்ம இதை சீஞ்சட்டியை பற்ற வச்சுட்டோம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போது இந்த மாதிரி நான் 4 பேருக்கு செய்கிறேன். அதனால இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னடா இவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு இருக்கேன்னு நினச்சிக்காதே. ஃபஸ்ட்டு சாதா எண்ணெய் கொஞ்சோண்டு, என்னென்னு சொல்லிடுறேன். நல்லா காயட்டும். கடுகு போடணும், உளுந்து போடணும், கருவேப்பிலை போடணும். கிச்சடினாலே ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறையா காய் போடலாம். பட்டாணி போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வாசனையாக இருக்கும், அதுக்காக தான் போடுறேன். அடுத்து நெய் விடணும். நான் சொன்னேன் இல்லையா, நெய் ஒரு 1/2 ஸ்பூன்னு, அதுக்காக நெய் கொஞ்சம். எல்லாம் நல்லா காயிடும். கொஞ்சமாக விட்டுட்டா போதும், ஏன்னா அப்போ திகட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா கஷ்டமாயிடும். அதுக்காக தான் 3மே சேர்ந்து நல்லா காயட்டும். இப்போ நம்ம எண்ணெய் நெய் விட்டுருக்கோம்ல, அது நல்லா காஞ்சிட்டு அதை ஒரு வாசனை வரும். இப்போ இந்த மாதிரி கடுகு கொஞ்சமாக போட்டுருங்க. போட்டோன்னே வெடிக்க, அதனால சிம் பண்ணிடுங்க. நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சு இந்த சமயத்தில் கொஞ்சமாக உளுந்து போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் கடலப்பருப்பும் சேர்த்துட்டுலாம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ லைட் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம போட்டோம்னா அதுவும் ப்ரௌன் ஆகிடும். அப்புறம் இது ப்ரௌன் ஆகிறதுல அது தீஞ்சு போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரியே பண்ணுறேன் எப்பயுமே. கிச்சடி பிடிக்காதவா இருக்கவே மாட்டேங்குது, எனக்கு தெரியும் கண்டிப்பாக. இதுதான் நானும் கிச்சடி ஃபேன் தான். நான் சொன்னேன் இல்லையா, இது நல்லா ப்ரௌன் ஆகிடுது பற்றிலா. இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டுருவோம். கீரி வச்சுருக்கேன்னா வரமிளகாய் வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பச்சை மிளகாயே போதும். அதனால் இது நல்லா பச்சை மிளகா எண்ணெயில் வதங்கிட்டுனா காரமே இருக்காது.
அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வரல, அதான் லேட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் வெங்காயம், நான் கொஞ்சமாக தான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் நிறைய வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இதையும் சேர்ந்து கண்ணாடி அந்த வெங்காயம் கலர் மாறக்கூடாது, அப்படியே லேசாக வதக்கிட்டு அடுத்து கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் இருக்கிற இஞ்சியும் போட்டுருவேன். நான் திருவி வச்சுட்டுருக்கேன் நல்லா பொடியா. அந்த மாதிரி திருவி நிறைய போட்டுட்டு வதங்கிட்டு ஒரே ஒரு வதங்கினா போதும். இருக்கிற கேரட்டு போட்டுடலாம். கேரட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த சமயத்துல நறுக்கி வச்சிருக்க பீன்ஸ் இதுவும் போட்டுடலாம். இப்போ நம்மள்ட்ட இருக்கிற தக்காளி இதையும் போட்டுருவோம். எல்லாத்தையும் தக்காளி பொடியாக நறுக்கலாம். ஆனால் வந்து தக்காளி பிடிக்கிறவா இருக்குது பார்த்தீங்களா, எங்காத்துல எல்லாருக்கும் தக்காளி ரொம்ப பிடிக்கும், அதில் வாயில் கடிபடுறது. அதனால தான் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கிருக்கேன். ரொம்ப பொடியாக நறுக்கிறதுனா இந்த மாதிரி வதக்கி வேகும் பார்த்தீங்களா, அப்போ தக்காளி போட்டதே தெரியாமல் போய்டும். அதுக்காக தான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை தான் போடணும், இவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு. ஸோ இப்போ காமிக்கிறேன். சர்க்கரை ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டா போதும், இதில் அரை ஸ்பூன், சும்மா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு போட்டிருந்தாலும் சரி, டேபிள் சால்ட் போட்டிருந்தாலும் சரி, தேவையான அளவு போட்டுருங்கோ. நல்லா சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்களா, எல்லாத்தையும் போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும் எல்லாமே சேர்ந்து. ஒரு பக்கம் தண்ணி கொதிச்சுன்னு இருக்கு, இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். ரவை உப்புமா, சேமியா உப்புமா பொறுத்தவரையும் 2 டைப் இருக்குது. சேமியாவை கூட விட்டுருங்கோ, ரவையை பொறுத்தளவு சொல்லித்தரேன். இந்த மாதிரி காய் வதக்கிட்டு ரவை இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் அளந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருவான். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சுடுதண்ணியை விட்டுட்டு போடுற வாழை இருக்கா, அது ஒரு டைப்பு. இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, நான் பண்ணுறது வந்து 2வது டைப்பு. இந்த காய் வேகணும், நம்மளை பொறுத்த வரைக்கும் காய் வெந்தால் தான் நல்லா இருக்கும் வாய்க்கு கிடைக்கிறது. அதனால என்ன பண்ணுறேன்னா, இது நல்லா வதக்கிட்டு சுடுதண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணுவேன் கெட்டி இல்லாமல். அதுதான் என்னோட டைப். எப்பயுமே நான் உப்புமா பொறுத்தவரை அந்த மாதிரி தான் செய்வேன். ஆனால் அப்படியும் பண்ணுறா, ஆனால் எனக்கு இந்த மாதிரி பண்ணி தான் பழக்கம். அதனால தான் இப்படி பண்ணி சொல்லித்தரேன் நான். நல்லா வதங்கட்டும். இது வரமிளகா வேணும்னா உங்களுக்கு போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். ஏன்னா காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ வந்து காய் நல்லா வதங்கிருக்கு. நான் வந்து சுடுதண்ணி விட போகிறேன். ஏன் சுடுதண்ணி விடுறேன்றது ரீசன் சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து தண்ணி வச்சுட்டேன் பார்த்தெல்லாம் அளந்து, அதை எல்லாத்தையுமே விட்டாச்சு. ஏன் தண்ணி விட்டேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒன்று தண்ணியும் கொதிக்கணும், அது லேட் ஆகும். சூடு ஏறி அதுக்கப்புறம் கொதிக்கணும். நம்ம சுடு தண்ணி பண்ணி விட்டுட்டோம்னா சீக்கிரமும் கொதியும் வரும், அதே சமயத்தில் காயும் வெந்த மாதிரி இருக்கும். சூடாக விட்டோம்னா எப்படி காய் டப்புன்னு வெந்துடும், அந்த மாதிரி தான். அதுக்காக தான் சுடு தண்ணி வச்சு விடுறேன். எப்பயுமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக ரவை உப்புமா செய்யும் போது வெறும் சுடு தண்ணி வச்சு உடனே கலங்கினா டக்குன்னு ரவை உப்புமா ஆகிடும். 5 மினிட்ஸ் போதும். அதுக்காக தான் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லோரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி கண்டிப்பாக நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போவே பார்த்தீங்களா, ஒரு செகண்ட்லேயே கொதி வர ஆரம்பிச்சிருது. இன்னும் நல்லா கொதி வந்து நல்லா வேகட்டும், கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்லா கொதியும் வந்துடுது, காய்கறியும் வெந்துடுது. இப்போ இந்த சமயத்தில் நம்மளோட ரவையை போட்டுன்றலாம். அளந்து வச்சுருக்கோம்ல, அந்த ரவையை போட்டுன்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே போடுங்கோ, இல்லைன்னா கெட்டியும் ஆகிடும். அப்புறம் சாப்பிடும் போது டேஸ்ட் இல்லாமல் போயிடும், இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் ஆகிடும். கிளற போகிறதுக்கு முன்னாடி அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்படியே மலை சாரல் மாதிரி இந்த மாதிரி தூவுங்கோ.
கொஞ்சமாகவே கலரணும், ஒன்றும் அவசரமே இல்லை. அப்போ தான், இல்லைன்னா ஓவராக போட்டோன்னா அது லோடாகி கட்டி ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி கிளறி விடணும். எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கவா இல்லை இருங்க, இது 2 ஸ்டெப் காமிக்கிறேன். பாதி காமிச்சிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அப்புறம் நான் கிளறிட்டு காமிக்கிறேன். இப்படிதான் கிளறணும், விழுகணும் ஆனால் விழுகக்கூடாது, அந்த மாதிரி. இப்போ பார்த்தல நான் எப்படி கிளறி இருக்கேன்னு. தண்ணி ஊற்றுனதே தெரில, எல்லாத்தையுமே ஏற்றுட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா கிளறணும். ரவையும் வேகணும், அதனால் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா லூஸாகவே இருக்கட்டும். ஒரு கொதி வரணும். எல்லாம் கெட்டிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா பண்ணி விடுங்க. சிம்லேயே இருக்கட்டும். அப்புறம் லாஸ்ட்டில் இப்போ கொத்தமல்லியை ஃபைனலாக தூவி விட்டுருங்க. இப்போ நல்லா கொதி வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் நெய்யும் விட்டுக்கலாம். கோகனட் ஆயில் அப்படியே கம கமன்னு இருக்கும். இந்த மாதிரி விட்டுக்கோங்க. கிச்சடி செய்யும்போது எப்பவுமே தாராளமாக விட்டுட்டா தான் நல்லா இருக்கும். இப்போ அதே சமயத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஆமாம் காய்ஸ், இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுட்டா போதும். இந்த மாதிரி கொஞ்சம் விட்டுட்டாலே போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறுவோம். எல்லாத்தையும் சேர்த்து இப்படி மொத்தமாக ஒரு கிளறுவோம். என்னடா நான் தாராளமாக விட்டுக்கேன்னு நினைக்காதே. ஏன்னா எண்ணெய் இருக்க தான் அந்த கிச்சடியோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். இப்போ வெந்துட்டுருக்கு. நல்லா ஒரு பபிள்ஸ் மட்டும் வரட்டும், அவ்வளோதான். இங்கே ஓரமாக பபிள்ஸ் வரும் பாருங்க. தெரியாதா ஒரு சின்ன சவுண்டு கேட்குறது? இப்போ தான் ரவை வெந்துருக்கு. இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதுதான் ரவையோட பதம். இப்போ நல்லா வெந்து